எல்லா முடிவும் அவளுக்காக தான் எடுத்துக்கிறான். நான் கேட்டா பெத்த பிள்ளைக்கு பண்றேன்ட்டு கஷ்டப்படுத்துறாடி குழந்தைய. சொல்ல மாட்டியாடி நீ? இந்த தமிழ் வாயில இருந்து வாசு அப்பான்லாம் இப்ப வாயில இருந்து வருமானு எனக்கு தெரியலடி. ஆனா வார்த்தைக்கு வார்த்தை ஆதி அப்பா அப்பா அப்பான்னு மனசார கூப்பிடுறாடி. அவளுக்காக வச்சு இந்த கோவங்கெல்லாம் தூக்கி வச்சுட்டு கூட சேர்ந்து வாழ வேண்டாம். குழந்தைக்கு பண்ணாம வேற யாருக்கிட்ட பண்ணுவாங்க? அவ பண்றதெல்லாம் தப்புதான். ஆனா நம்ம சொல்றது அவளுக்கு புரிய மாட்டேங்குது. எப்படி புரியும்? அந்த குழந்தைக்கு அவ்வளவு அறிவு இருக்குது. அவங்க முன்னாடி எதுவுமே காட்டிக்க கூடாது அப்படின்னு தனியா உட்காந்து அழுதுட்டு இருக்கா. அவ அழுகிறது எனக்கு மட்டும் தான் தெரியும். நான் காலையில இருந்து தமிழ் கண்ணில் படாம சுத்திட்டு இருக்கேன் தெரியுமா? எங்கேயாச்சும் என்ன பார்த்து ஆதி அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்னடி பதில் சொல்லுவேன்? அவன் பாட்டுக்கு எனக்கு என்னன்னு கிளம்பி போயிட்டு. அழகர், எனக்கு புரியுது. சரி நீ அழாத அழாத, கண்ணை தொடச்சுக்கோ. நான் பண்ணது எல்லாமே தண்ணியில போச்சுடு. சரிடா, சரி அழாத. அழகரு, அந்த ஆதிப்பயலுக்கு போன் பண்ணியா? எங்க இருக்கா, என்ன ஆச்சுன்னு ஏதாவது கேட்டியா? அவன் போன் ஆஃப்ல இருக்குது பாட்டு. எங்க போனான்னு எனக்கு தெரியல. அப்பா, இருந்தாலும் இந்த பாரதிக்கு இவ்வளவு நெஞ்செழுத்து ஆகாது. அந்த பயல நேத்து அம்புட்டு பேரு போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இவ பாட்டுக்கு பாத்துக்கிட்டு பேசாம உட்கார்ந்து இருக்காடா. முடிஞ்சதே சும்மா சும்மா பேசிட்டு இருக்காத. இப்படி எல்லாம் நடக்கும் நம்ம கனவா கண்டோம். அதுக்காக சொல்லலடி. ஒரு பொம்பளை புருஷன் இல்லாம வாழ்றது ஒண்ணு அதிசயம் இல்ல. வாழலாம், அதெல்லாம் முடியும். ஆனா ஆதி மாதிரி ஒருத்தனை வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கா பாரு, அது அவளுக்கு நல்லது இல்ல. என்ன பண்ண முடியும் சொல்லு? நானும் பாரதி கிட்ட சொல்லி பார்த்துட்டேன். அவ மனசு மாறுற மாதிரி சுத்தமா தெரியலையே. அது சரி, அவ தலையில அவளே மண்ணை வாரி போட்டுட்டா. நாம என்ன பண்றது? விட்டு தள்ளு. ஏதா பவி, அப்பா அம்மா எங்கடா? இப்பதான்ப்பா சீனி தாய் மதனி வீட்டுக்கு போயிருக்காங்க. ஊர்ல இருந்து அம்பிகா அக்கா வந்திருக்காங்களாம், அதான் பார்க்க போயிருக்காங்க. இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொல்லியும் இந்நேரம் அவ போய் அங்க உட்காந்துக்கிட்டு இருக்காளா? அப்பா, நீ என்ன சொன்ன? பிரச்சாரத்துக்கு போறேன்னு சொன்னியா? ஆமாண்டாமா, எலெக்ஷன் வேற நெருங்க ஆரம்பிச்சிருச்சுல்ல. வீட்டுக்குள்ளேயே உட்காந்து இருந்தா எப்படி? ஏகப்பட்ட வேலை கிடக்குல்ல. நேத்து ஒரு களவாணி பையில பத்தி விட்டோம்ல, அதே மாதிரி இந்தா உட்கார்ந்து இருக்காருல்ல சீமா மகாராசா, அவரையும் பத்தி விடணும்ல. அதுக்கு அப்பா ஜெயிக்கணும்ல. போகும்போது சும்மா போகாம புள்ளையும் தின்னுட்டு போச்சா பொதிக்கழுத. இளவு விழுந்த வீட்டுல 8 முழ சேலை எடுத்து எவ்வளவு கட்டினாலாம். அத பார்த்த பொண்டாட்டி 10 முழ பூவை வாங்கி தலையில வச்சாலும். இந்தாரு அதா, எது பேசுறதா இருந்தாலும் மூஞ்சிக்கு முன்னாடி பேசு. எதுக்கு இந்த சொலவடையெல்லாம் சொல்லிட்டு இருக்க நீயே? வீட்டுல என்ன நடக்குது, எல்லாரும் எப்படி இருக்காங்க, அது தெரியாம வெள்ளையும் சொல்லையுமா நீ பாட்டுக்கு கிளம்புற? நீ பெரிய மனுஷனாடா? ஏதா, அப்படி என்ன நடந்து போச்சு வீட்டுல? பாரதி புருஷன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. அவன் எவ்வளவு பெரிய அயோக்கியன்னு தெரிஞ்சு போச்சு. இம்புட்டு நாளா நம்மளை எவ்வளவு தூரம் ஏமாத்திருக்கான்னு தெரிஞ்சு போச்சு. இந்தாரு, அவனை பத்தி விட்டது நல்லதுன்னு தெரிஞ்சிருக்குல்ல. வேற என்ன தெரியும் உனக்கு? அப்படி என்னடா நடந்துச்சு? இன்னைக்கு வேணா என்னென்னவோ நடக்கலாம், ஆனா ஏற்கனவே நடந்ததெல்லாம் அப்படியே தானே இருக்கு. இந்த எலெக்ஷன்ல நான் ஜெயிச்சு இவனை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ளி இந்த தர்மலிங்க யாருன்னு காட்டுறேன். இங்கறா மானங்கட்ட கழுதைக்கு ரோசத்தை பாத்தியா? அத ஆண்டாளு, ஐயாக்கு கயிறு வேணுமா விஷம் வேணுமான்னு கேட்டு சொல்லு. அதையும் என் காசுலயே வாங்கி கொடுத்து போடுறேன். அத பவி, அப்பா, அப்பாவுக்கு சாப்பாடு எடுத்து வைத்தா. சரிப்பா.
ஆண்டாளு நீ சாப்பிட்டியாத்தா? இல்லப்பா பசிக்கல, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன், நீ சாப்பிடு. ஆ அத்தா பவி அத்தா அப்பா எங்க பாக்குற நீயே? ஏய் ஏ பேராண்டி, ஏ ராசா, ஏ பேராண்டி, இப்பதானே சிங்கக்குட்டிக்கு அழகு. யோ தேங்கா, என்னையா சொன்ன நீ? என்ன வீட்டு விட்டு வெளியே தள்ளுவியா நீ? என் வாழ்க்கையில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காது, அதை நான் நடக்கவும் விட மாட்டேன். வேற என்ன சொன்ன நீ? ஆதி அடிச்சு துரத்துன மாதிரி என்னையும் அடிச்சு துரத்துவே நீ? இன்னைக்கு சொல்றையா, ஏன்டா ஆதியை அடிச்சோ அழகர பகச்சோன்னு நீ வாழ்க்கை ஃபுல்லா நினைச்சு வேதனைப்படுவையா? உன்னை நான் கஷ்டப்படுத்துவேன், எழுதி வச்சுக்க. நான் கொஞ்ச நாள் முன்னாடி யோசிச்சையா, எதுக்கு தேவையில்லாம மாமனாரை பகச்சுக்கிட்டுன்னு. என் பொண்டாட்டி சொன்ன மாதிரி உன் கூட சமரசமா போயிடலான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ என்னைக்கு ஆதி மேல கைய வச்சியோ அந்த நிமிஷம் முடிவு பண்ணையா, உன்னை இந்த எலெக்ஷன்ல கேவலமா தோக்கடிச்சு இனிமேல் நீ எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, ஓட்டு போட போகிறதுக்கு கூட யோசிப்ப நீ. அந்த அளவுக்கு அழகரோட வெற்றி பெருசா இருக்கும். பேராண்டி நீ தாண்டா ஜெயிக்கிற. நீ வேணும்னா சொல்லு, பாட்டி உன் கூட வந்து மைக்க பிடிச்சி என் மகனுக்கு யார் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்றேன். பெத்த தாய சொல்லுதுன்னு ஊர்ல யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. ஏய் பாட்டே, அமைதியாரு நீ. சும்மாவே நான் மனக்கவலையில இருக்க, நீ என்ன சொரிஞ்சுட்டு இருக்கிறியா? நீ இப்ப பாரு, எனக்கு இப்ப ஜெயிக்கிற மூடு வந்துருச்சு. என் சுத்தில எடுத்து இந்த தேங்காயை நான் சில்லா உடைக்கல. நீ பாரு எப்படி உடைக்கிறேன்னு. அப்பா அப்பா சாப்பிட்டு போங்கப்பா. அப்பா ஏய் பவித்ரா, விடு. அந்த ஆள் 2 லோடு இறக்கிட்டு தான் போறான். அப்படி அவதியா உட்காருன்னு. அவன் கிடக்கிற பம்மாத்து கோழி, நீ வா, உனக்கு நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சாப்பிட்டுட்டு தெம்ப பிரச்சாரம் பண்ணு. எடுத்து வை பாட்டி. ஏய் என்னாச்சு? என்ன யோசிக்கிற? நீ எவ்வளவு சொன்னாலும் பேச்சு கேட்காம உங்க அப்பன்ட்ட மல்லு கட்டுறதுக்கே நிக்கிறேன் தானே யோசிக்கிறேன். ஒப்பம் பண்றதுல ரொம்ப பெரிய தப்படே. இந்த ஆளுக்கெல்லாம் அமைதியா சொன்னாலாம் புரியாது, படாத பாடுபடுத்தி படுத்தினா தாண்டி புரியும். ஆண்டாள் இதுக்கு முன்னாடி எப்படிலாம் எனக்கு தெரியலடி. ஆனா இதுக்கு மேல சத்தியமா நான் வாபஸ் வாங்க மாட்டேன். இல்ல அதெல்லாம் நீ அடிக்கடி சொல்லுவல, நான் உனக்கு பொண்டாட்டி ஆகிறதுக்கு முன்னாடி நான் எங்கள் அப்பனுக்கு பொண்ணுன்னு. அதே மாதிரி நானும் உனக்கு புருஷன் ஆகிறதுக்கு முன்னாடி ஆதிக்கு ஃப்ரெண்டு. புரியுதா? இங்க பாரு, நான் இந்த எலெக்ஷனில் தோக்க போகிறதில்ல, உன்னையும் விட போகிறதில்ல. புரியுதா? என்ன பாட்டி இந்நேரத்துக்கு பால் ஆத்திட்டு இருக்க? என் பேரை பிரச்சாரத்தை முடிச்சிட்டு களைப்பா வருவான்ல, அவனுக்கு தான் முந்திரி, இந்த பாதாம் பிஸ்தா, வெள்ளரி விதை இதெல்லாம் போட்டு சூடா ஆத்திட்டு இருக்கேன். அவரு பெரிய அரசியல் பீரங்கி, அப்படியே நெருப்பு பறக்க பேசிட்டு வரப்போறாரு பாரு. ஓவரா சீன் போடாத உன் பேரனுக்காக. என் பேராண்டி நெருப்பு பறக்க பேசிட்டு தாண்டி வருவான். என்ன இந்த வந்து என்ன பாட்டி பண்ணிட்டு இருக்க? ஆ? யாருக்கு இந்த பால் ஆத்திட்டு இருக்க? வேற யாருக்கு ஆத்த போறேன்? எல்லாம் உனக்கு தான். இதுக்கு தான் நீ வேணும்ன்றது. இன்னைக்கு பிரச்சாரம்லாம் நல்லா நடந்துச்சு தெரியுமா? தாய்மார்கள் ஓட்டு எல்லாமே எனக்கு தான். ஏண்டா இதை நீ சொல்லணுமா? அதுதான் எனக்கு எப்பவும் தெரியுமேப்பா. இந்த பாரு, இந்த பாதாம் பிஸ்தா, முந்திரி, வெள்ளரி விதை எல்லாம் போட்டு உனக்காக ஸ்பெஷலா ஒரு பாலை ரெடி பண்ணி வச்சிருக்காங்களாம். ஆனா நான் இப்ப அத குடிக்க போறேன். என்ன அழகரு? தெரியலையே. ஏண்டி அடுத்தவனுக்கு வச்ச பாலை இப்படி வெக்கமே இல்லாம எடுத்து குடிச்ச? மனசாட்சியே இல்லை உனக்கு? இது ஏன் பாட்டி, இது எங்க வீட்ல காய்ச்சின பால். அது நான் குடிக்கிறதுல உனக்கு என்ன பொறாம?
என்ன பாட்டி இது? அவ பாட்டுக்கு எனக்கு வச்ச பாலை குடிச்சிட்டு போறா, நீயும் சிரிச்சிட்டு இருக்கிற. அடே பேராண்டி, அந்த பாலை குடிக்க வேண்டியவளே அவதான். இது அவளுக்காக காய்ச்சின பாலுதான். இல்ல புரியல எனக்கு. நீதான் அதுல பாதாம், முந்திரி, வெள்ளரிக்காய் விதை இதெல்லாமே போட்டு ஸ்பெஷலா எனக்காக பண்ணிருக்கேன். பேராண்டி, அதுல போட்டது பாதாம் முந்திரி இல்ல, பின்ன மேற்படி. டேய் இங்க வா. என்னது? உன் காலை காட்டுற பேராண்டி. ஆ. அதனால என்ன ஆகும்? நம்ம தெருமுக்குல பெட்டி கடை வச்சிருக்கானே கணேசன், அவனை உனக்கு தெரியுமா? ஆமா, அந்த கட்டை மிஸ் வச்சுட்டு போன அந்த ஆளு தானே? ஆ, அவனேதான். அவ பொண்டாட்டி பத்மா இருக்காளே, அவனுக்கும் அவளுக்கும் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சண்டை வருமா. அதுக்கு கணேசன் என்ன பண்ணான் தெரியுமா? ஒரு நாள் மேக்கிலார்பட்டி வள்ளியம்மா கிட்ட போய் இந்த மருந்தை வாங்கிட்டு வந்து பத்மாவுக்கு பால்ல கலந்து கொடுத்துட்டான். அவ்வளவுதான். அன்னைக்கு அவன் இடுப்புல ஏறி உக்காந்தவதான் இன்னைக்கு வரைக்கும் இறங்கவே இல்லை. புதுசா கல்யாணமானவங்க கூட தோத்து போயிருவாங்க. இதுங்க ரெண்டும் நேத்து கல்யாணம் ஆன மாதிரி கொஞ்சிட்டு கிடக்குறாங்களாம். டேய், பாம்பு மாதிரி சீறிட்டு இருக்கிற உன் பொண்டாட்டி இன்னையில இருந்து பொட்டி பாம்பா அடங்கி கிடப்பா பாரு. எதுக்கு உனக்கு இந்த வேண்டாத வேலை போ? டேய், என்னடா இப்படி சொல்லிட்ட? பின்ன என்ன இந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு தெரியாம எங்க மாமன் தான் கிறுக்குத்தனமா ஏதோ செஞ்சுட்டு இருக்கான், நீ இப்படி பண்ண என்ன அர்த்தம் வேண்டாமா? டேய், ஆதிக்கும் பாரதிக்கும் அப்படி நடந்ததுக்கு நீ என்னடா பண்ணுவ? நீயும் பொண்டாட்டி இப்படி இருந்தா எல்லாம் சரியாயிடுமா? அதுக்கு சொல்ல நானு எங்க மாமன் தேங்காய் மண்டையா இருக்கிற வரைக்கும் எனக்கு ஆண்டாளுக்கு நடுவில் எதுவுமே நடக்க போறது இல்ல. இருந்தாலும் நீ இப்படி பேசுறதுனால தான் நானே வெறி கொண்டு இந்த எலெக்ஷன்ல ஜெயிக்கிற வேலையை பார்த்துட்டு இருக்கிறேன். ஏ கிறுக்கு பயல, பொண்டாட்டி முந்தானைய பிடிச்ச எவனும் கோட்டைய பிடிச்சதா சரித்திரமே இல்ல. நீ எல்லாத்துலயும் ஜெயிக்கணும்னா முதல்ல உன் பொண்டாட்டி கூட சந்தோஷமா இரு. உனக்கும் ஆண்டாள பிடிக்கும், அவளுக்கும் உன்னை பிடிக்கும். 2 பேருக்கு நடுவுல இருக்கிறது ஏன் மகன் தானே. அவன் கடைசி வரைக்கும் அப்படித்தான் இருப்பான். அவனை பத்திலாம் நீ யோசிக்காதடா. பாட்டி என்ன சொல்றேனோ அதை கேட்டு நட. உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். உன் மகன் சரின்னு சொல்லாம உன் பேத்தி என்ன அவ பக்கத்துல வரக்கூட விட மாட்டான். டேய், அவ இதுக்கு முன்னாடி வேணா வராம இருக்கலாம்டா. அப்படியே வந்தாலும் தொடாம இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு அவ குடிச்ச பாலு அவளை உன் பக்கத்துல வர வைக்கும். நீயே வேணாம்னு சொன்னாலும் அவ உன்னை விட மாட்டா. என்ன சொல்ற நீ? ஆமாண்டா, நான் சொல்றத நம்புடா. நான் உன்னை இத்தனை நாள் பாசக்கார கிழவின்னு நினைச்சிருந்தேன். என்ன நீ மோசக்கார கிழவியா இருக்கிற நீ? டேய், என்கிட்ட வெட்டியா பேசிட்டு இருக்காம போய் குளிச்சுட்டு ரெடியாகு. இன்னும் 1/2 மணி நேரத்துல அவ குடிச்ச பால் வேலையை காட்ட ஆரம்பிச்சிடும். கிழவி, என்ன காரியம் பண்ணி வச்சிருக்க? பாசமா பாதாம் பால் கலக்குறேன்னு நினைச்சா இப்படி ஒண்ணு கலந்து கொடுத்து என் வாழ்க்கையோட விளையாடிட்டியே. ஐயோ, இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இந்த பால் அப்படி என்ன செய்யும் வேற தெரியலையே. டே அழகரு, பக்கத்துல மட்டும் வந்துடாத. கொலை கூட செஞ்சாலும் செஞ்சிருவேன் சொல்லிட்டேன். இப்படி குத்தலாமா இல்ல இப்படி குத்தலாமா? ஏதாவது சேட்டை பண்ணா இது போட்டு வேண்டியதான். இது என்ன பண்ணலாம்? இப்படி குத்தலாமா இல்ல இப்படி குத்தலாமா? ஆஹா, உயிர் மட்டும் போக கூடாது. அழகர் இருக்கான்ல, ஓகே.
டேய் நீ என்ன நினைச்சாலும் நடக்காதுடா. ஆண்டாள்லாம் சும்மா வா. டேய் தூங்கலாம். இன்னைக்கு நீ கீழே படுப்போ. ஏன் 2 பேர் கட்டில தானே படுப்போம். இன்னைக்கு நீ கீழே தான் படுக்கிற. போ, அங்க இருக்கு பாரு, பாய் இருக்கு பாரு, அது போட்டு கீழே படு. போ போ. என்னடி புதுசா பண்ணிட்டு இருக்க? பந்தய ஜெயிச்சதுல நான் மேல தான் படுத்துட்டு இருக்கேன். அப்புறம் என்ன? இங்க பாரு, நான் சொன்னா கேளு. இன்னைக்கு நீங்க படுக்க வேணாம், கீழே படுப்போ. ஏன் சும்மா போடி நீ? என்ன பண்ற? ஏன்டி புழுக்கமா இருக்குது டீ-ஷர்ட் கழட்டுறேன். என்ன இருக்குது இதுல? இல்ல ஏன் முன்னாடி நீ டிஷர்ட் கழட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காத. என்னாச்சு உனக்கு? ஏன் வந்ததுல இருந்து ஒரு மாதிரி பேசுற? இங்க பாரு, உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இல்ல. ஒண்ணு கீழே படு, இல்ல புழுக்கமா இருந்ததுன்னா மொட்டை மாடிக்கு போய் படுத்துக்கோ போ. என்னடி உனக்கு? வழக்கமா நடுவுல தள்ளாணி வச்சுக்கோல்ல, அப்படி படுக்க வேண்டியதானே? இங்க பாரு, சொல்லிட்டு இருக்கேன்ல, போய் கீழே படு போ. என்னமோ போ. கிட்ட வராத. தலகாணடி நீ எடுத்து கொடு. அது கேளு. இந்த போ. அம்மாடி. ஆகாய வெண்ணிலாவே தரை மீது வந்ததேனோ அழகாடை சூடி அரங்கேற்றும் வேலை தானோ ஆகாய வெண்ணிலா. நமது சின்னம் சுத்தியல் உங்களோட்டு சுத்தியலுக்கு. இந்த தேங்காய சுத்தியலால உடைச்சு கடவுளே. என்னடி குத்த வர? நீ அந்த கேள்வி என்ன பிளான் பண்ணிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். குத்துறேன் சொல்லிட்டேன். எதுக்கு இங்க வந்த நீ போ? நான் என் போன் எடுக்க வந்தேன். என் போன் அங்க பாரு. போன் அத நீ என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல, நான் கொடுத்திருப்பேன்ல. தள்ளி போ. இந்த இது பாரு, நீ இந்த ரூம்லயே இருக்காத. போ ஓடு போ போ.